இல்லாத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தானடா கர்ணன். வஞ்சத்துல வீழ்ந்தான் கர்ணன். அந்த வஞ்சகத்தை செய்தது கண்ணன். ஆனால் துரியோதனனுக்காக கடைசி வரை செம்மாந்து நின்றவன் கர்ணன் என்பதை மறந்து விடாதீர்கள். நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். அதுதான் சங்கம். சங்கம் சொல்ற சங்க இலக்கியம் சொல்லுவது. தயவு செய்து நீங்கள் நட்பை கொச்சைப்படுத்தி பேசாதீங்க. வீட்டுக்கு எல்லை உண்டு சார். வீட்டுக்கு எல்லை உண்டு, தெருவுக்கு எல்லை உண்டு, நாட்டுக்கு கூட எல்லை உண்டு. நட்புக்கு எல்லையே இல்லை என்பது வரலாறு. நட்புக்கு எல்லையே நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு கேஸ் அடுப்பு வந்துருச்சு. இன்னைக்கு கேஸ் அடுப்பு வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் விறகு அடுப்பை வச்சு தாய்மார்கள் பாலை காய்ச்சுவாங்க. அப்படி பாலை காய்ச்சும் போது அந்த வெப்பத்தில் அந்த சூட்டில் பால் பொங்கி வரும்போது நான்லாம் சின்ன பிள்ளையார் கையில் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டம்ளரில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த பால் மேலே தெளிப்பாங்க. வெளியே வந்த பால் அப்படியே உள்ளே போயிடும். என்ன அர்த்தம் தெரியுமா? பாலோடு சேர்ந்திருக்கிற தண்ணீர் நீராவியாக வெளியேறுகிற பொழுது தன்னை பிரிந்து சென்ற நண்பனாகிய தண்ணீரை பார்க்க பால் அப்படியே மேலே கிளம்பி வரும். அந்த நேரத்தில் தண்ணி அதில் தெளிச்சிட்டோம்னா பால் உள்ளே போயிடும். பிரிந்து சென்ற நண்பன் மறுபடியும் வந்து விட்டான் என்று அந்த பால் அமைதி பெறுகிறது என்று சொன்னால் நட்பு வலிமையானது.